பெண்கள் அவங்க மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நீங்க எப்போதாவது உண்மையா யோசிச்சிருக்கீங்களா? அவங்க நிஜமாவே ஒருத்தர்கிட்ட என்ன தேடுறாங்க? இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு பெரிய புதிர். வாங்க இன்னைக்கு இந்த புதிரை கொஞ்சம் அவிழ்த்து பாப்போம். அவங்க ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க மனசுல ஓடுறது வேறையா இருக்கும். இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு விஷயம்தான் அது. நாம பெரும்பாலும் ஒரு விஷயத்த தப்பா நம்பிட்டு இருக்கோம். அழகு, பணம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பெண்ணை ஈர்க்கும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான ஈர்ப்பு இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க நம்ம பேச போறது வெறும் யூகம் கிடையாது. எதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு, அதுதான் மனித உளவியல். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க துரத்துறத நிறுத்திடுவீங்க. ஈர்ப்பு தானா உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த உண்மையான ஈர்ப்போட ரகசியம் என்ன? ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு பெண் உண்மையாவே எதிர்பார்க்கிறது எதை? வாங்க பார்க்கலாம். அந்த ரகசியத்தோட திறவுகோல் இமோஷனல் சேஃப்டி, அதாவது உணர்வுபூர்வமான பாதுகாப்பு. நீங்க கூட இருக்கும்போது அவங்க எந்த ஒரு முகமூடியும் போட தேவையில்ல. நானாக இருக்கலாம், இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். அதுதான் அந்த பாதுகாப்பு. இதுதான் எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளம். யாரும் உங்களை எடை போட மாட்டாங்க. நீங்க நீங்களாவே இருக்கலான்ற அந்த உணர்வு. இந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க வேற என்ன செஞ்சாலும் சரி, அந்த கதை அங்கேயே முடிஞ்சிடும். கேம் ஓவர். சரி, ஆனா இந்த உணர்வுபூர்வமான பாதுகாப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம உணர்வுகளோட உளவியலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். இங்கேதான் ஒரு முக்கியமான உளவியல் வித்தியாசம் இருக்கு. பொதுவா ஆண்கள் கண்ணால பாக்குற விஷயத்துல ஈர்க்கப்படுவாங்க, ஆனா பெண்கள் அவங்க உணர்வுகளால தான் ஒருத்தர் கூட இணைவாங்க. இதுதான் இந்த ஆட்டத்தோட அடிப்படை விதி. அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்றது அவ்வளோ முக்கியம் இல்ல. ஆனா நீங்க அவங்கள எப்படி உணர வைக்கிறீங்கன்றது தான் எல்லாமே. வார்த்தைகள் காத்துல கரைஞ்சிரும், ஆனா அந்த உணர்வு அது அவங்க மனசுல அப்படியே நிக்கும். உதாரணத்துக்கு, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு பாராட்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு மேலோட்டமான பாராட்டு. கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அது மனசோட ஆழத்துக்குள்ள போகாது. ஆனா அதுக்கு பதிலா உங்க கூட பேசும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நீங்க பேசுறது அவங்களோட தோற்றத்தை பத்தி இல்ல, அவங்க உங்களுக்குள்ள உருவாக்குற ஒரு உணர்வை பத்தி. இதுதான் அந்த ஆழமான இணைப்பு, இதுதான் அந்த மேஜிக். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஈர்ப்ப உருவாக்குறது எப்படி? அதுக்கு ஒரு மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல் தூண் அமைதியான தன்னம்பிக்கை. இது சத்தம் போட்டு நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது கிடையாது. இது ஒரு அமைதியான உறுதி. நான் யாருன்னு எனக்கு தெரியுங்கிற தெளிவு. மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு எதிர்பார்க்காத ஒரு மனநிலை. இந்த நிலையான சக்தி தான் உண்மையிலேயே ரொம்ப கவர்ச்சியானது. ரெண்டாவது தூண் ஒரு சின்ன மர்மம். உங்கள பத்தி எல்லாத்தையும் முதல் சந்திப்பிலேயே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வச்சுடாதீங்க. ஏன்னா மனித மூளைக்கு புதிர்கள் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தெரிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதும் இருக்கிற அந்த விளையாட்டு தான் ஈர்ப்ப உயிர்ப்போட வைக்கும். மூணாவது, ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானதா இருக்கலாம், கவனிக்கும் சக்தி. நீங்க பேசுறத விட அவங்க பேசுறத கேக்குறதுல தான் உண்மையான பவர் இருக்கு. குறுக்கு பேசாம முழு மனசோட கவனிங்க. அவங்க எப்பதோ சாதாரணமா சொன்ன ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சு சொன்னா போதும், அது 1000 வார்த்தைகளை விட பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நாம ஒரு முக்கியமான நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். உண்மை என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தனி உலகம். யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா மனித மனசோட அடிப்படை இயல்பு இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன்ஸ், அது பொதுவானது. நாம இப்போ பேசினது எல்லாமே அந்த பொதுவான உளவியலை பத்தி தான். நான் சொன்ன இது எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிற ஒரே விஷயம் மரியாதை. உண்மையான மரியாதை இல்லாத இடத்துல வேற எது இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் இந்த ஆட்டத்தோட மாற்றவே முடியாத விதி. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. யாரையும் துரத்தாதீங்க. துரத்த நீங்க தான் சோர்வாகிட்டு போவீங்க. அதுக்கு பதிலா உங்களுடைய மதிப்பை நீங்க உருவாக்குங்க. உங்களை நீங்களே செதுக்குங்க. நீங்க ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா மாறும்போது சரியான நபர் தானே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. நீங்க யாரையும் தேடி அலைய வேண்டாம். இதுதான் ஈர்ப்போட உண்மையான ரகசியம்.